இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடர் காலத்துல மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறாங்க. நிறைய உடைமைகளை இழந்திருக்கிறாங்க. உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்னவா இருக்கு, என்ன விதமான உதவிகள் தேவைப்படுது அப்படிங்கறதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம். இந்த அமர்வுல நம்மோட 3 விருந்தினர்கள் இணைகிறாங்க. சென்னையில இருந்து பேராசிரியர் கிளாட்சன் ஜேவியர், அங்க இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தொடர்ச்சியாக நிறைய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அதே போல திரு முத்துலிங்கம் அவர்கள் ஐஎஸ்டி அமைப்புல இருந்து தொடர்ச்சியாக மலையக தமிழர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். திரு மயூரன் யாழ்ப்பாணத்திலிருந்து நம்முடைய நேரார். அனைவருக்கும் வணக்கம். திரு முத்துலிங்கம் ஐயாட்டந்து தொடங்குறேன். நீங்க அங்க மலையக தமிழர்களுக்கான சிக்கல்கள் என்னவா இருக்கு சார்? ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு நிலச்சரிவு இருக்கிறதா செய்திகள்ல பாக்குறோம். என்ன மாதிரியான அங்க பிரச்சனைகள் இருக்குன்னு பாக்குறீங்க? இப்ப இந்த மலையகத்துல இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேரழிவு ஏற்பட்டதில்லை. குறிப்பா கண்டி மாவட்டம், அதே நேரத்துல பதுளை மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், இந்த மாவட்டங்கள்ல தான் பேரழிவு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தென்னிலங்கையிலையும் பேரழிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது தென்னிலங்கைன்னா மலையக பகுதிகள், அதாவது ரத்னபுர பகுதிகளிலையும் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பார்க்கணும்னு சொன்னா இந்த முறை வந்து பதுளையும் கண்டியும் அதற்கு அடுத்து நுவரெலியும் தான் பெரும் பாதிப்பு. ஏன்னா மலையக மக்கள் வந்து பெரும்பாலும் மலைப்பகுதியில் வாழ்வதோடு இந்த லயன் குடியிருப்புகள் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வரிசை வீடுகள், 10 அடி 12 காமரா வீடுகள். அந்த வீடுகள் தான் பெரும்பாலும் இந்த மண் சரிவுக்கு அபாயத்துக்குள்ள இலக்காகி இன்றைக்கு நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கத்துக்கு கிடைக்கிற தகவல் எல்லாம் வந்து இப்போ 390 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இன்னும் 380 பேர் காணாமல் போயிருக்காங்க. இதற்கு மேல் அதிகமாக நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அது இன்னும் ஒரு சில நாட்கள்ல தான் தெரிய வரும். இப்ப நாங்கள் வந்து இப்ப கண்டி பிரதேசலையும் பதுளை பிரதேசம் வேலை செய்யும் பொழுது எங்களுடைய இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நேற்றும் அதற்கு இன்றும் தான் அந்த ஒரு சில இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்கள் போய் பார்த்திருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய நிறுவனத்தை சார்ந்த ஒரு உத்தியோகஸ்தருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த மண்ணுக்குள்ளே புரிந்து போயிட்டார்கள். இன்னும் சிலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். எனவே இந்த பேரழிவு என்பது வந்து யாரும் எதிர்பார்க்காதது. இது கட்டாயம் அது வீடுகள் புதையுண்டு இருக்கிறதா வரக்கூடிய செய்திகள்லாம் இருக்கு. அதே போல மனிதர்களும் புதையுண்டு இருக்காங்களா? மனிதர்கள் இப்ப அதுல என்ன இப்ப தனி வீடுகள்ல இருக்கிறது என்பது ஒரு 5 அல்லது 6 பேரை சொல்லலாம். ஆனா ஒரு லயன் என்று சொல்லும் பொழுது அதுல சில நேரம் 10 குடும்பம் இருக்கும், சில நேரம் 5 குடும்பம் இருக்கும். அதுல அப்படி பார்த்தோம்னா இப்ப மாத்தளை பகுதியில இப்ப 7 லயங்கள் போயிட்டு அப்ப அப்படின்னு சொன்னா நியாயமான. அதே மாதிரி கண்டியிலையும் அப்படித்தான், அப்ப பதுளையில அப்படி. அப்ப எல்லா இடங்கள்லயும் வந்து இன்னும் சரிவர தெரியவில்லை. இப்ப அந்த பாதுகாப்பா சிலர் இரவுரவா மலையோட அந்த மலை வீழ்ச்சியை கண்டு பயந்து நடந்து வந்தவர்களும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ரத்தோட்டோ அல்லது அது ஒரு கிட்டத்தட்ட மாத்தளை நகரத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் காட்டு வழியில வந்திருக்கிறாங்க. அந்த இரவுரவா நடந்து வந்து அப்படி தப்பி இருக்கிறார்கள். அவங்க தான் இப்ப எல்லாமே அந்த முகாம்கள்ல இருக்கிறாங்க. ஆனா இந்த லயத்துல இருந்தவர்கள் வந்து போனவர்கள் எத்தனை பேர் என்பது சரியா தெரியும். லைன் வீடுன்னு நீங்க சொல்றது வந்து தேயிலை தோட்டங்கள் இருந்த பகுதிகளா? தேயிலை தோட்டம் தான். குறிப்பா எல்லாம் தேயிலை தோட்ட பகுதிகள் தான். லயன் வீடுகள் என்பதே தேயிலை தோட்டத்துல தான். தனி வீடுகள் என்பதுதான் பெரும்பாலும் கிராமத்துல இருக்கும். அந்த லைன் வீடுகள் அங்க தோட்ட தொழிலாளர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இப்ப இந்த லைன் வீடு பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்கள் தான். பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்கள். பதுளை கண்டி மாவட்டம் தான் மிக பேரழிவை சந்திச்சிருக்கு. அதுக்கு அடுத்துதான் நுவரெலியா. ஏனைய மலையக பகுதிகள் எல்லா பகுதிகளில் பார்த்தாலும் அந்த மண் சரிவு அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. சிலர் முகாம்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த முறை வந்து நேற்றும் இன்றும் தான் சில முகாம்களுக்கு, அதாவது இடங்களுக்கு அரசை சார்ந்த அந்த அந்த நிவாரணம் அல்லது வேற எதுவும் மேற்கொள்றவர்கள் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சில இடங்களுக்கு செல்ல முடியாது என்ற பாதைகள் இல்லை. என்ன இழப்பு ஏற்பட்டதே முழுமையா அறிந்து கொள்ள முடியாத அளவுலதான் சூழல் இருக்காங்க. எல்லாம் அதுதான். இப்ப இன்றைக்கு பின்னேரம் வந்து நாங்க இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களோட ஒரு கொழும்புல அதாவது நிகழ்நிலை கூட்டம் ஒன்று இருக்குது. அதில் அரசாங்கம் அதோட ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. இப்போ நாளை மறுநாள் தான் சரியான
தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அது வரைக்கும் சரியாக சொல்ல முடியாது. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு உத்தேசமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இறந்திருக்கலாம் என்பதுதான் ஒரு 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 எழுமானமாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அது இது நாளை அந்த மறுநாள் தோட்ட தொழிலாளர்கள் அல்லது மலையகத்துல மட்டுமே சொல்றீங்களா? மலையகத்துல மட்டும் அல்ல, எல்லா பகுதியும் மலையகத்துல தான் அதிகமான பேர் இறந்திருப்பார்கள் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் கிராமங்கள்லையும், என்ன மலையகத்துக்கு கீழே தான் கிராமங்கள் இருக்கும். அப்போ அந்த கிராமங்களும் பெரும்பாலும் கிராமங்களில் சிங்கள மக்கள் வாழ்கிறார்கள். அப்போ அந்த மண் சரிவு ஏற்படும் பொழுது மலையகத்திலிருந்து வருகின்ற அந்த மண் சரிவு கீழே வந்து அந்த கிராமங்களையும் தாக்கி செல்லும். இல்ல இப்ப அந்த உயிரிழப்புகள்ங்கிறது கண்டி பகுதியில் இருக்கிறது மட்டுமே சொல்றீங்களான்ற? ஏன்னா இல்ல கண்டிப்பாக உயிரிழப்பு அப்படின்னு அரசாங்கம் சொல்ற எண்ணிக்கை இன்னும் குறைவா இருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் அடுத்தடுத்து அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இந்த இழப்பு 1000 பேர் அந்த பகுதியில இறந்திருப்பாங்கன்றீங்க. இல்ல அது ஒட்டுமொத்தமாக நான் சொல்றேன். ஒட்டுமொத்தமாக மலையகத்துக்கு மட்டும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக ஒரு 1000 பேர் இறந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப எவ்வளவு வீடுகள், எவ்வளவு தொழிலாளர்கள் அங்க இருந்தாங்க? இப்போ அதுல என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்? இப்ப வீடுகள் இழந்திருக்கலாம் அல்லது இன்னும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாத இருக்கலாம். மின்சார துண்டிப்பு இருக்கு, 4 நாட்கள் அவங்களோட இணைப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. என்னெல்லாம் சிக்கல் இருக்கு? இல்ல மின்சாரம் வந்து இப்ப கண்டி நகரத்தை எடுத்தாலே இப்ப நேற்று தான் கண்டி நகரத்துல உள்ள அந்த வைத்தியசாலைகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு. கண்டி நகரம் வந்து கொழும்புக்கு அடுத்த ஒரு பெரிய நகரம். அப்ப அங்க வைத்தியசாலைகளும் பெரிய வைத்தியசாலைகளும் இருக்கு. அங்கேயே நீரே இல்லை. இப்ப நீர் வந்து கண்டி வைத்தியசாலைக்கு வந்து கண்டியில் உள்ள மக்கள் தான் தங்க வீடுகள்ல இருந்து கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்ப கண்டி வட்டாரத்துல இப்ப நான் உட்பட இப்ப எங்களுக்கும் அந்த 20 அதாவது குறிப்பாக அந்த அந்த மழை பெருக்கெடுத்ததோட மின்சாரம் துண்டிக்கப்பட்டுட்டு, மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பிறகு நீர் இல்லை. இப்ப கண்டியில வந்து இப்ப நீங்க கூட காலை பெரிய பெரிய சிக்கல். குடிநீர் ஒரு பெரிய சிக்கல். சில நேரங்கள்ல வந்து இந்த வண்டியில வந்து நகரத்தில் உள்ளவர்கள் கொடுக்குறாங்க. ஆனா கிராமத்தில் உள்ளவர்கள் ஓரளவு அந்த கிணறுகள்ல தண்ணி எடுத்து சமாளிக்கிறார்கள். ஆனா நகரத்துல பெரிய சிரமமா இருக்கலாம். எல்லா இடத்துலயும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இப்ப நேற்று தான் இப்ப மின்சாரம் ஒரு சில பகுதிகளில் வந்திருக்கு. ஆனா நான் இருக்கிற பகுதி, நான் கண்டியில 4 கிலோமீட்டர், கண்டி நகரத்துல இருந்து 4 கிலோமீட்டர் கட்டுக்கோஸ்தட்டு அந்த பகுதிகளில் மின்சாரம் இல்லை. மற்ற நீர் விநியோகம் இல்லை. நீர் விநியோகத்துக்கான என்னென்றா அந்த கண்டி நகரம் என்பது வந்து ஒரு மலை சார்ந்த, அதே நேரத்தில் ஒரு மகாவலி என்ற பெரிய நதி தான் சுற்றி வளைக்கின்றது. அந்த நதி பெருக்கெடுத்ததன் காரணமாக அந்த மின்சாரம் வழங்குறது அல்லது போனால் நீர் வழங்குறது எல்லாமே பாதிப்புக்குட்பட்டிருக்கு. மறுவகையில் இப்ப கண்டிக்கு வந்து ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இப்ப கொழும்புல இருந்து கண்டிக்கு வருவதுன்னா குருநாகல் வந்து அந்த வழியில தான் வரலாம். வேற எந்த வழியிலும் கண்டிக்கு வர முடியாது. இன்னும் பாதை சீரமைக்கப்படவில்லை. அப்ப அதனால வந்து மக்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப இன்றைக்கு நாம் காலையில போய் சும்மா நகரத்துல போய் கேட்டோம். இப்ப கேரட் 1 கிலோ வந்து 4000 ரூபாய் கண்டியிலேயே. அப்ப அந்த மாதிரி கேரட். ஆமா. அப்ப தண்ணீர் ஒரு 1 லிட்டர் வந்து நானே போய் வாங்கும் பொழுது 250 ரூபாய் ஒரு 1 லிட்டர் பாட்டில். அப்ப கண்டியில அது சில சில்லறை வியாபாரிகள் வெளியில இருந்து கொண்டு வந்து விற்றாங்க. அது அப்ப அந்த அளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப ஆனா அரச மற்ற எப்படி அப்ப உணவுப் பொருட்களோட விலை ரொம்ப கூடுதலா இருக்குமா அப்போ அந்த பகுதியில? நியாயமான விலை. கேரட், கத்திரிக்காய் வந்து 3000 ரூபாய் ஒரு கிலோ. அப்ப இன்றைக்கு மார்க்கெட்ல 3000 ரூபாய் வருது. அப்ப உங்க மதிப்புல வந்து கிட்டத்தட்ட அது 3 ஆள பிரிச்சா சரி. அந்த 1000 ரூபாய் வரைக்கும் கிலோ 1000 ரூபாய் மதிப்புல. ஆமா. அப்ப அதுல வந்து இப்ப நான் இங்க உங்களோட இந்த கலந்துரையாடும் போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல நீர் இல்லாம வீடுகள் மூழ்கி இருக்கு. இப்ப அவங்களுக்கு இப்ப நம்மளோட உறுதுணைகள்ல தான் பாதியை கொடுக்கறதுக்கான முயற்சிகள் என்ற நிறைய பேர் எல்லாமே இழந்துட்டாங்க. தன்னுடைய டாக்குமெண்ட் எதிர்பார்க்கல, ஒருவருமே எதிர்பார்க்கல. இரவு 12 மணி அளவு தண்ணி கூட்டின பிறகு யாரும் டாக்குமெண்ட்டே அது இது இருக்கு. என்னுடைய தோழர் ஒருத்தர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தார். எனக்கு வீட்டுக்கு கீழே அந்த வீடு தண்ணி வந்து நிரம்பிட்டு, நான் கொஞ்சம் மேட்டில் இருக்கிறதுனால நாங்க தப்பிட்டோம். அப்ப அவரோட டாக்குமெண்ட், அவர் காலையிலேயே இப்ப இன்றைக்கும் சொன்ன எனக்கு எல்லாம் போயிருச்சு, என்னுடைய என்ன நூல்கள், குறிப்பா மார்க்சிய நூல்கள்லாம் போயிருச்சுட்டு அவர் அந்த வகையில ரொம்ப கவலைப்பட்டாரு. 3 குழந்தை அவருக்கு இரவுல நீர் அதான்
சிறுநீர் கழிக்கிறதுக்கு சென்ற நேரம் தான் தண்ணீர் வந்ததை பார்த்திருக்காரு அவர். இல்லாட்டி 3 குழந்தையும் போயிருக்கும் அவர்கிட்ட, பேர பிள்ளைகள். இப்ப அப்படி பால் நிறைய அந்த பேர். மாதிரியான பொருட்களும் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கும் இல்லையா? அப்ப இப்போ உங்களுக்கு ஆமா, தண்ணீரே இங்க பால் தான் தண்ணீர் எங்க ஒன்றுமே சூப்பர் மார்க்கெட்ல உள்ளது மட்டும்தான், அதாவது அதுகள்ல உள்ளதை மட்டும்தான் போய் மக்கள் வாங்குறாங்க. அதையும் இப்ப எல்லா இடங்கள்லயும் இப்ப இல்ல, ஒரு சில சூப்பர் மார்க்கெட் திறக்கல. எந்த தண்ணீர் வந்து அதெல்லாம் உடனடி இப்ப தேவை அப்படின்னா, இப்ப மலையக தமிழர்கள் அந்த கண்டி பகுதியில் இருக்கவங்களுக்கு என்னென்னலாம் உடனடி தேவைன்னு இருக்கீங்க? உடனடி தேவை வந்து அவங்களுக்கு வந்து இப்ப அரசாங்கம் வந்து அவர்களுக்கு அந்த தயாரிக்கப்பட்ட உணவுகள்லாம் வழங்குது. உணவுல ஓரளவு சமாளிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு தேவை வந்து மெடிசின், மற்றது உடுதுணி, அதுதான் மிக முக்கியம். பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாம் எல்லாருமே உடுத்த துணியோட தானே வந்தாங்க. இப்ப அதுதான் ஒரு பிரச்சனை. அப்ப அதையும் இப்ப கொண்டு போய் கொடுப்பதற்கு, இப்ப நாங்க அதெல்லாம் ஓரளவு சேர்க்கிறோம், கொண்டு போய் கொடுப்பதற்கு பிரச்சனையா இருக்குது. இன்னும் போக்குவரத்து வசதி கிடைக்குது. அது சில இடங்களுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கண்டியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கண்டியில பிளட் சென்சருக்கெல்லாம் தெரியும், அவர் வந்து இப்ப பேரதனை கேம்பஸுக்கு அங்கால எங்களை போக விடுறாங்கல்ல, என்ன பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு அங்கால. அது ஒரு அது மகாவலி நதி வர பகுதி. அது வெள்ளம். அதுக்கு அங்கால ஒரு நெல்லம்பன்று ஒரு தோட்டம் இருக்குது, அது கலா தெல் தோட்டம். அதுல வந்து ஒரு 6 குடும்பம் போல போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங். அங்க நாங்க போறதுக்கு முயற்சி செஞ்சா அவங்க அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பாதையெல்லாம் போயிருச்சு, நீங்க போக இயலாது அப்படின்ட்டு. மீட்பு பணிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவா தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆமா, இப்ப இந்திய விமானப்படையும் பாகிஸ்தான் விமானப்படையும் வந்து இலங்கை விமானப்படைக்கு உதவி பண்றாங்க. அவர்களுக்கு தான் இப்ப நேற்று நான் பார்த்து கொண்டிருக்கவே பல்வேறு இடங்கள்ல அந்த கர்ப்பிணி மாதுகள் அவர்களை கொண்டு வர்றது, நோயாளிகளை கொண்டு வர்றதுமான கண்டிக்கு கொண்டு வந்து கண்டியில இருந்து திரும்ப பக்கத்துல இருக்க அந்த வைத்தியசாலை கொண்டு போறாங்க. அப்ப அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு. இன்னுமே எடுப்பட இருக்கு. அதே நேரத்துல இப்ப இது இப்ப ஓரளவு எங்களுக்கு வெயில் வந்து இப்போ ஒரு மாதிரி இருக்கும்போது, இந்த கழனி பகுதியில கொழும்புல வந்து அந்த நீர்த்தேக்கம் வந்து அந்த வழிந்தோடுற நீரெல்லாம் அங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா கொழும்பு பகுதியிலையும் பெரும்பாலும் வறியவர்கள் இருக்கிற பகுதிக்கு தான் அந்த பகுதியெல்லாம், அந்த கொலன்னாவ உருகுட வத்த எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழர்களும் சிங்களவர்களும் எல்லாமே வறியவர்கள் தான். அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை. நன்றிங்க. உங்க கடுமையான நேரம் இது, நிறைய உதவிகளுக்காக களத்துல இருக்கக்கூடியவங்க. இந்த நேரத்துல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. பங்கேற்பு நன்றி. நன்றி மயூரன். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, அல்லது வடக்கு மாகாணங்கள்ல இழப்புகள் என்னவா இருக்கு? வடக்கு மாகாணத்துல குறிப்பா 4 மாவட்டங்கள் பிரதானமாக பாதிக்கப்பட்டிருக்கு. முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மாவட்டங்கள். யாழ்ப்பாணத்திலையும் பாதிப்பு. மற்றபடி இந்த பாதிப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது யாழ்ப்பாணத்துல பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொல்லலாம். இப்ப வடக்கு மாகாணத்துல நாங்கள் முக்கியமா பிரதானமா பணி செய்யக்கூடிய பகுதிகள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் மாவட்டங்கள். இந்த 3 மாவட்டங்கள்ல தற்போது வரை 114 பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே மக்கள் கிட்டத்தட்ட 23,956 குடும்பங்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள். அப்ப நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1275 பாதுகாப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டு அங்கே மக்கள் குடியமர்த்த வைக்கப்பட்டுள்ள சூழலை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இங்க மக்களுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லும் போது இப்போது அரசாங்கம் 1.2 பில்லியன் இலங்கை ரூபாயை இந்த நிவாரண பணிகளுக்காக ஒதுக்கிவிட்டிருக்கு. அதன் அடிப்படையில மக்களுக்காக இப்போது சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கக்கூடியதா இருக்கு. அதே நேரத்துல அடுத்த கட்ட தேவை என்று பார்க்கும்போது அவர்களுக்கான உலர் உணர்வு பொருட்கள் தேவை. அப்ப அதுல வந்து அரிசி, பருப்பு, சீனி, பால் மாவு, தேயிலை, சோயா அது போன்ற உணவுகளை உட்படுத்திய ஒரு உலர் உணர்வு பொதிகள் கொடுக்கப்படலாம். தொடர்ந்து என்ன தேவை அப்படின்னா அவர்களுக்கான நான் ஃபுட் ரிலீஃப் ஐட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய உணவு அல்லாத பொருட்கள் தேவை. அப்ப அதுல வந்து குறிப்பா இப்போது வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இனி வந்து வெள்ளத்தினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை குறைக்கணும். குறிப்பா சுகாதார பிரச்சனைகள் மிக முக்கியமான ஒன்று. இந்த எபிடமிக் சிச்சுவேஷன் ஏற்பட்டுறக்கூடாது. அப்ப அதை கருத்துல கொண்டு அந்த சுகாதார பிரச்சனைகளுக்காக உண்மையாக மருத்துவ அத்தியாவசிய மருத்துவ உபகரணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு நான் ஃபுட் ரிலீஃப் ஐட்டம்ஸ் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அதுல பாருங்க பெட்ஷீட்ஸா இருக்கலாம், பாயா இருக்கலாம், அது போல நுழம்பு வலைகளா இருக்கலாம், சோப்,
பெண்களுக்கான சானிட்டரி நாப்கின்ஸா இருக்கலாம், குழந்தைகளுக்கான பிஸ்கெட்ஸ், அது போன்ற பொருட்கள் கொடுக்கப்படலாம் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த சூழல்ல உண்மையாக இலங்கை அரசாங்கத்தோட இந்திய அரசாங்கம் குறிப்பாக பல உதவிகளை செய்து இருக்கிறாங்க. பல்வேறு நாடுகள், சர்வதேச சமூகம் ஒன்று இருக்கு. அப்ப பாதிப்புகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பாதிப்புகளுக்கு நிகரான பாதிப்புகள் தான் இது என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம், சுனாமி கடற்கரையோர பகுதிகளை தாக்கியது. அப்ப அதுல உண்மையாக இறப்புகள் இலங்கையில கூட 1000க்கும் அதிகமான இறப்புகள் இருந்தது. இந்த முறை பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் முத்துலிங்கம் ஐயா சொன்னது போல மலையக பகுதிகள். ஆனால் பாதிப்புகள் இறப்புகள் அங்க அதிகமாக இருந்தாலும் பாதிப்புகளை பொறுத்தளவுல எல்லா இடங்களிலும் இலங்கையில 12 மாவட்டங்கள்ல பாதிப்புகள் அதிகமா இருக்கு. மக்கள் வீடுகளுக்குள்ள வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் விலைவாசி எப்படி இருக்கு? இது எல்லா இடங்களிலும் அப்படிதான் இருக்கா அல்லது அங்க எப்படி இருக்கு விலைவாசி? உண்மையாக தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழல். 4-5 நாட்களாக தொலைத்தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. போக்குவரத்து வசதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ரோடுகள் கட் டவுன் ஆகப்பட்டிருக்கு. அப்ப பல மாவட்டங்கள் உண்மையாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. முல்லைத்தீவு மாவட்டம் துண்டிக்கப்பட்டிருக்கு, வவுனியா, மன்னார், அது போன்ற முக்கியமான பகுதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டிலும் கிராமப்புறங்கள் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழல். அப்ப இந்த நேரத்துல போக்குவரத்து என்பது பிரதான நுகர்வோர் பகிர்வுகள் பிரதான அடிப்படை. அந்த சூழல்ல போக்குவரத்து பாதிக்கப்படும் போது பொருட்கள் உள்வருதல் தேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு வளமையா வர மரக்கறிகள் தம்புள்ள மார்க்கெட்ல இருந்து வர்றது, சிங்கள பகுதியில இருந்து வரக்கூடிய மரக்கறிகள். அப்ப இங்க வடபகுதியில பிரதானமான விவசாயங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்ட சூழல்ல மீன்பிடியும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே உண்மையாக மரக்கறிகள், மீன்கள் அல்லது மற்ற பொருட்களோட விலைகள் அதிகமாக இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப கத்தரிக்காயோட விலை நேற்று மரக்கறி சந்தையில 1200 ஆகும். அது போல வெங்காயம் எல்லாம் அளவா இருக்கு. அது போல கேரட், பீன்ஸ், போஞ்சிக்காய், அது போன்ற மரக்கறிகளோட விலைகள் அந்த பகுதி ரொம்ப இருக்காது இல்லையா? இங்க உங்களுக்கு வடக்கு மாகாண பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது. ஆனா மருந்துகளுடைய தேவை அதிகமா இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி இது பேண்டமிக் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும்போது அதுக்கான தேவைகள் இருக்கலாம். குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. உதாரணமா முல்லைத்தீவு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஃபுல்லா வெள்ளம், கிளிநொச்சி ஃபுல்லா வெள்ளம், மன்னார், வவுனியா ஃபுல்லா வெள்ளம், யாழ்ப்பாணத்துல ஒரு சில பகுதிகள் வெள்ளத்துக்கு உள்ளாயிருக்கு. யாழ்ப்பாணத்துல நெடுந்து தீவு பகுதிகள் எல்லாம் முழுமையாக பாதிக்கப்பட்ட சூழல். அப்ப எல்லா வீடுகள்லயும் கிணறுகள் வச்சிருந்தவங்க, கிணறுகள், ஆழ்துறை கிணறுகள் அனைத்திலும் வெள்ள நீர் உட்சென்றபடியால் மின்சாரம் தடைப்பட்டிருக்கு. அப்ப தண்ணிகளை பம்ப் பண்ணி எடுக்க முடியல. எல்லா நீர் நிலைகளும் கண்டாமினேட்டட் ஆகிருக்கு. ஆகவே அந்த நீர்நிலைகளை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. சொல்லுவாங்க, புயல் காலத்துல வாட்டர் எவ்ரிவேர் தேர் இஸ் நோ ட்ராப் டு ட்ரிங்க் என்பது போல எங்கு பார்த்தாலும் நீர், ஆனால் பயன்படுத்துவதற்கு போதிய சுகாதார தரத்திலான நீர் இப்போது பற்றாக்குறையாக காணப்படுகிறது வடமாகாணத்தில். நன்றி மயூரன். கிளாட்சன், இப்போ ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இப்பதான் மீண்டு வர தொடங்கி இருந்தது இலங்கை. இப்போ ஏற்பட்டிருக்கிற பேரிடர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தேயிலை ஏற்றுமதி அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு தொழில், அதே போல சுற்றுலா, ரெண்டுமே இதுல பாதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும்போது மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கானதாக இருக்கலாம். தனி மனிதர்களுக்கு என்னெல்லாம் அங்க சிக்கலா இருக்கு, என்ன முதல்ல இப்ப நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு? அடிப்படை தேவைகளே இன்னைக்கு பெரிய சிக்கலா இருக்கு. தேவைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தனி மனித தேவைகள்ல சாதாரணமா பெண்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள், சானிட்டரி பேட்ஸ், நாப்கின்ஸ், உள்ளாடைகள், இந்த மாதிரில இருந்து கைலிகள், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா மருத்துவ தேவைகள், ப்ரெஷர் மாத்திரைங்க, டயபெட்டிஸ்க்கான மாத்திரைங்க, இந்த மாதிரி லிஸ்ட். அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹோல் லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா வாழ்வதில் இந்த மாதிரி ஒரு பேரழிவுல 3 விடயங்கள் நம்ம பார்க்கலாம். 3 வகையான பாதிப்புகள். ஒண்ணு உயிரிழப்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது ஏறக்குறைய 1000 மக்கள் கிட்ட இறந்திருப்பாங்கன்னு சொல்றது ஒரு சரியான எஸ்டிமேட். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய இந்த லாஸ் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நமக்கு தேவையான கூடிய அந்த எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய சொத்துகள் எல்லாத்துக்கான இழப்புகளும் ஏற்படும். 3வது லாஸ் ஆஃப் லைவ்லிஹுட், அதாவது வாழ்வாதாரத்துக்கான சிக்கல்கள், கடுமையான சிக்கல்கள் ஏற்படும். அது 3மே இதுல தெள்ள தெளிவா தெரியுது. மக்கள் மீண்டெடுத்து திரும்ப அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆழமான பாதிப்புகள் இருக்கு. இதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன நகர்வுகள் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு முக்கியம். இப்போ கவர்மெண்ட் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த கமிட்டியில ஒரு முக்கியமான நபர்களை இதுவரைக்கும் இல்லாத நபர்களை நிறைய பேர் சேர்த்திருக்காங்க. குறிப்பா ஒரு கார்பரேட் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா கார்பரேட் தலைவர்களையும் சேர்த்திருக்காங்க. அதே சமயத்துல ஒரு சில அரசியல்வாதிகள் மிக குறைவானவர்கள் தான் இருக்காங்க அதுல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எத்தனைப்பு இருக்கு. அதை தவிர பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அவங்க அனுப்பியிருக்க லிஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க லிஸ்டும் சரி, மற்ற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கொடுத்த லிஸ்ட் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு லிஸ்டா இருக்கு. பெரும்பாலும் இந்த டிசாஸ்டர்ஸ்ல இந்த மாதிரியான லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்கறாங்கன்னா மெகாஃபோன், ரெஸ்கியூ ரோப், டார்ச், ரெஸ்கியூ டியூப், சர்ச் லைட், ஹெல்மெட் லேம்ப், இந்த மாதிரி ஸ்பைன் போர்ட், வாட்டர் பம்ப், மோட்டர், ஃபிளாஷ் லைட், ஜென்ரேட்டர்ஸ், ஹார்னஸ், லைஃப் ஜாக்கெட்ஸ், கம் பூட்ஸ், மொபைல் டாய்லெட்ஸ், இந்த மாதிரி கேட்கறாங்க. அப்போ என்ன ஒரு அடிப்படையான விஷயம்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதார லெவல் வந்து எவ்வளவு மோசமா இருக்குன்னா, சாதாரண இந்த அவசர கால தேவைகளுக்கான விஷயங்கள்லாம் இதுல இருப்புல இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். என்டிஆர்எஃப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிஆர்எஃப் இது எல்லாமே இருக்கும், ஸ்டாண்டர்ட் கிட். ஏன்னா நிறைய டிசாஸ்டர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சிருக்கிறதுனால என்டிஆர்எஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதினீங்கனாலோ அல்லது மற்றவங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் இதெல்லாம் உடனே வந்துடும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இல்லை அப்படிங்கும் பொழுது எதை இதுக்கு வெளிக்காட்டுது அப்படின்னா, அந்த நாடு வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஒரு வெக்கத்தை விட்டு தான் அவங்க கேட்கறாங்க. உடனடியான தேவைகள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு கேட்கறாங்க. உதவி செய்யறவர்கள், இதை பாக்குறவங்களும் சரி மற்றவங்களும் சரி, இதை வந்து தயங்காம நேரடி உதவிகளை செய்தாலும் சரி, இல்ல அல்லது ஐஎஸ்டி மாதிரி நிறுவனங்கள், விஷன்ஸ் எம்பவர்மெண்ட் நிறுவனங்கள் மாதிரியான நிறுவனங்கள் மூலமாகவோ இல்ல மற்ற நிறுவனங்கள் மூலமாகவோ நேரடி உதவிகளை இதை செஞ்சாகும். எம்பசியும் வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கிறாங்க. இப்ப வந்து பெரும்பாலும் சுனாமிக்கு அப்புறம் இப்பதான் அந்த எம்பசிஸ் வந்து இவ்வளவு டிசாஸ்டர் ரிலீஃப்காக ஓபன் பண்ணியிருக்காங்க. டிசாஸ்டர் கோஆர்டினேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கான்சுலேட்லயும், கான்சுல் ஜெனரல் ஆஃபீஸ்ல. இப்போ சென்னையில கூட ஒரு டிசாஸ்டர் மெட்டிகேஷனான யூனிட் ஆரம்பிச்சு அதுக்கான ஆபீசரை போட்டிருக்காங்க. அப்போ சர்வதேச நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண சாமானிய மக்களும் உதவிகளை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இது நமக்கு இருக்கு. இந்தியாவிலும் நிறைய பாதிப்புகள் இருக்குதான், இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆனா இந்த அளவுக்கான பாதிப்பை வந்து எதிர்கொள்றதுக்கான திறன் வந்து அந்த நாட்டுல இப்ப இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய பாக்குறோம். உலக தமிழர்கள் தனிப்பட்ட முறையிலும் நேரடியா அவங்க உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. நாடுகள் ஒரு பக்கம் உதவி செய்யறது பண்ணாலும் தனி மனிதர்களாகவும் உங்களோட உதவிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதோட சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகளுடைய உதவி வந்து இலங்கைக்கு வர்றது படிப்படியா குறைஞ்சிருச்சு, அதிகமான உதவிகள் இல்லை. ஆனா இந்த நேரத்துல இந்த உதவிகள் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ அண்மையில தான் இப்ப நேற்று ஜப்பான்ல வந்து ஒரு 31 பேர் கொண்ட குழுவை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த குழு உடனடியாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அமெரிக்காவும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, நாங்க உதவி செய்யறோம்னு. இங்கிலாந்தும் உதவி செய்யறதுக்காக ஒத்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே என்னன்னா உடனடியா நடக்கணும். இப்போ முன்ன இருந்த அரசாங்கத்துக்கும் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு நான் என்ன வித்தியாசத்தை பாக்குறேன் அப்படின்னா, மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்புறாங்க. இவங்க இந்த கமிட்டிஸ்ல போட்டிருக்க மக்களும் சாதாரண மக்களா தான் இருக்காங்க. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, அரசாங்கங்களுக்கு கொடுக்கறது வந்து நிறைய அரசாங்கத்துக்கே போயிடும், மக்களுக்கு போய் சேராதுன்னு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனா இப்ப இவங்க அமைச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா, கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி கிராஸ் ரூட் டீடைல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபீல்டுக்கு போக சொல்லி நேரடியான கணக்கெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டேமேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இன்னும் நமக்கு தெரியாது. இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்களாவது ஆகும். அப்பதான் நமக்கு தெரியும் என்ன டேமேஜ் நடந்திருக்குது அப்படின்னு. உயிரிழப்புகள் மட்டுமே வந்து நிறைய இருக்கிறது. அந்த உயிரிழப்புகளை வந்து எஸ்டிமேட் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் வந்து நமக்கு இன்னும் இல்லை. அந்த உயிரிழப்புகள் போனல சர்வே பண்ணதுக்கு போறதுக்கான இடங்கள் கிளியர் ஆகிட்டு இருக்கு. இப்பதான் அதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும், குறிப்பா இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள் யாரா இருந்தாலும் சரி, இதுக்கான உதவிக்கரத்தை நீட்டுறது அப்படிங்கிறது ஒரு பொறுப்பும் கடமையுமா இருக்கணும் அப்படிங்கறதா ஒரு வேண்டுகோளா வைக்கும். நன்றி கிளாட்சன். நிச்சயமா இது ஒரு பேரிடர் காலங்கள்ல எப்போதுமே எல்லைகளை கடந்து மதங்களை கடந்து எல்லாருமே மனிதர்களாக இணையற நேரம் தான். அப்படி உதவிகள் வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் கன்சர்னோட பாக்குறாங்க. குறிப்பா மலையக தமிழர்கள், அங்க மலையகத்துல தமிழர்கள் இல்ல, அங்க அந்த பகுதியில ஏற்பட்டக்கூடிய பெரிய நிலச்சரிவு அல்லது அதில் ஏற்பட்டக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது இன்னமும் கணக்கிட முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுல இருந்து இன்னும் அவங்களுக்கான என்னெல்லாம் செய்ய வேணும் அப்படிங்கிறதையும் சுருக்கமா பேசியிருக்கிறோம். இந்த நேரத்துல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பற்றி 3 பேருக்குமே மிக்க நன்றி.